வணக்கம். தன்னம்பிக்கையோடு பேசும் தன்னம்பிக்கை பேச்சாளர் குணாலன். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஏஐ பற்றியான ஒரு விஷயம். இப்போ கரண்ட் ஜென்ரேஷனுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை வச்சும் டெக்னாலஜியை வச்சும் நம்ம என்ன வேணால் பண்ணலான்றத இந்த ஏஐ இது வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான். ஆனால் அது எக்ஸ்ட்ராவாக ப்ரோக்ராம் பண்ணி அதோட ஒரு க்ரியேட்டிவிட்டியை கொடுக்கறது. அது ஒரு ஸ்டிமுலேஷன் ஆஃப் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தான். அது நம்மளை போல் அது யோசிக்கும். ஆனால் அதை நம்ம எல்லாமே ஒரு ப்ராம்ப்ட் வழியாக ஒரு சென்டென்ஸ் வழியாக கொடுத்தோன்னா அதுக்கான அவுட்புட் அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இது இப்போ நீங்கள் பார்த்த அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லேயும் ஸ்பீச்லேயும் ஏதாவது கண்டென்ட் எடுக்கிறது, சிங்கிங்கில், மியூசிக்கில், இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது யாரையும் ரீப்ளேஸ் பண்ணாது. இருந்தாலும் ஒரு சில வேலை வாய்ப்புகள்லாம் போகும். இப்போது டிராக்டர் வந்ததுக்கப்புறம் எப்படி விவசாயிங்க அதுக்கு மாறினாங்க, ஏர் ஓட்டுறதுக்கு பதிலாக. அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினை வந்ததுக்கப்புறம் எல்லாம் துணி துவைக்கிறவங்க வேலை போச்சுல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் போகும். இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி தவறான விஷயங்களும் நடக்குது. அந்த டெக்னாலஜி முக்கியம் இல்லை, அது யார் கையில் இருக்குது, யார் யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் முக்கியம்.